தி பீப்புள்ஸ் கிங்டம் ஒரு சிறுகதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென்னாட்டு மண்ணில் ஒரு சிறிய அரசு இருந்தது. அதைச் சுற்றி பெரிய பேரரசுகள். அந்த அரசின் இளம் மன்னனை அனைவரும் கேலி செய்தனர். இவனுடைய படை சிறியது, இவனுடைய அரசு பலவீனமானது. பெரிய பேரரசுகளுக்கு நடுவில் இவன் நீண்ட நாள் நிலைக்க மாட்டான். அரச மந்திரிகளுக்கே பயம். ஒரு நாள் பல பேரரசுகளின் மன்னர்கள் ஒன்றாக கூடி அவனை அவையில் அவமதித்தனர். உன் ஆட்சி பலவீனமான எண்ணிக்கையில் நிற்கிறது. இது ஒரு சிறுபான்மை அரசு. அந்த இளம் மன்னன் மெதுவாக எழுந்தார். அவையெங்கும் அமைதி. அவர் அரண்மனை வாயிலில் நின்ற ஏழை மக்கள், விவசாயிகள், பாதுகாப்பற்ற குடும்பங்களை பார்த்தார். பிறகு அமைதியாக சொன்னார், ஆம், இது சிறுபான்மை அரசுதான். அவையில் சிரிப்பு எழுந்தது. ஆனால் மன்னன் தொடர்ந்தார், வீரத்தில் சிறுபான்மை இல்லை. அதிகாரமுள்ளவர்கள் மறந்த மக்களுக்காக உருவான அரசு இது. அந்த சிரிப்பு மெதுவாக நின்றது. ஒரு மன்னனை வரலாறு நினைவில் வைத்திருப்பது அவன் படையின் அளவுக்காக அல்ல, அவன் ஆட்சியில் மக்கள் பயமின்றி தூங்கினார்களா என்பதற்காக என்றார். முழு அவையும் அமைதியானது. பல ஆண்டுகள் கழித்து அந்த மன்னனை கேலி செய்த பேரரசுகளின் பெயர்களை வரலாறு மறந்துவிட்டது. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த மன்னனை வரலாறு என்றும் நினைவில் வைத்தது.